சொல்லுவாரு அப்படி வாங்குடா யார் மேல ஆளு சொல்லுவாரா நம்ம தான்டா கண்ணாமலை அண்ணான்னு பார்த்தா ஒண்ணுமில்லையே ஐயா சகோதரர் மாதிரி ஐயா வாருங்க ஐயா வணக்கம் ஐயா அப்படி சொல்ற கமிட்டி சேவல் கோயில் பொட்டு கோயில் சொல்றாரு சேவ கோயில்ன்றாங்க ஒண்ணு போய் அவன் சொன்னது ஒரு வாட்டி தான் சொன்னான் சேவ கோயில் வாட்டி இந்த சபையில வாங்கடா உடம்பு நல்லா இருக்கும் அவனை நகர்த்தனால கூட அடிக்காதீங்க அச்சா கூட அடிக்காதீங்க ஏழுமல எவ்வளவு கம்பீரமா நடந்து வர்றாரு ஆளு பின்னாடி அப்படி நடந்து வர்றாரு எப்படி டப்பி ஆடலாம் இப்படி அடே பிரதகாமியா ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா நல்லவனாக வல்லவனாக வாழ்ந்து ஐயா பாருங்க ஐயா வணக்கம் ஐயா என்றென்று செல்வத்தோடு பெருக பெருக வாழ்ந்து என்னடா ஐயா வெள்ளத்துல போக வந்துடா நான் விரும்புவது இந்த சபை எதற்காக கூடப்பட்ட சபை அத காலங்கண்டு ஐயா அவர்கள் வடிவேல் அவரு சொர்க்கம் சேர வேண்டும் அந்த ஆறுயிர் அப்பாவிற்காக என்று ஒரு நாள் கண்விழிப்பு விழா அவருடைய பாதார அந்த கமலத்தில் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் எனக்குதாங்க அம்மா உங்கள் அனைவருடைய பதத்திற்கும் இந்த அடியவன் கரவுப்பி அனைவருடைய வணக்கம் ஆள் தோற்றத்தை பார்த்தா
அர்ஜுனன். ஆஹா. அர்ஜுனன். இது மட்டும் தெரியும். ஆ. எப்படி பிறந்தாரு எப்படி வளர்ந்தாரு எல்லாம் சொல்லுவாரா இந்த அத்தான் என்ன பண்ணி விடுறான்னு சொல்ல வந்தேன். டேய் பாண்டு ராஜனுக்கும் பாடுவாரா எனக்கு அந்த மாதிரி மாத்தாதேக்கும் மாட்டாதே பிரதமரை நாயவர் ராஜாக்கள் நாயவர் ராஜாக்கள் நடைபெறுந்தோம் சொல்வாக்கே செல்வாக்கே அர்ஜுன் நடுபிறந்தோர் ஆனால் அர்ஜுனன் டேய் அப்படி இருந்தால் ஏன் மூதாதி யார் தெரியுமா டேய் இப்ப நான் அறிகிறமா இது 37வது தலைமுறை 32 தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க 32 தான் எல்லாரும் ஆமா 32 பரமருமே ஆமா இவர சன்னவல பரம 37 பரம சேர்த்து சொல்றாரு சேர்த்து சொல்றாரு அது எந்த மூல்ல போகுது நீங்க கேட்டீங்களா நான் கேட்டீங்களா எங்க நீ இல்ல ஓ இங்க படிச்சிக்கிற கேட்டு எனக்கு போன் பண்ணி போடா போன் கேட்டு போடா போன் நம்பர் தெரியுமா டேய் எப்படி சொல்றியா அத நாங்க எப்படி நம்பறது சொல்லுங்க இத விளக்கமா சொல்லுங்க சொல்லாது அப்படி கேக்குறேன் ரவி அத சந்திரனுக்கு தாரைக்கு புதன் பிறந்தார் புதன் கிளைக்கு புரவரம் பிறந்தார் புரவரம் ஊர்வசிக்கு ஆயுள் பிறந்தார் ஆயுளுக்கு சரத்வாய்க்கு நகுஷன் பிறந்தார் நகுஷன் தேவியானிக்கு ஐயாதி பிறந்தார் ஐயாதிக்கு தேவியானிக்கு புரு பிறந்தார் புருவுக்கு கோசலைக்கு ஜனமேஜன் பிறந்தார் ஜனமேஜன் நந்தைக்கு பிராசன பிறந்தார் பிராசன சத்திக்கு சையாதி பிறந்தார் சையாதி பானுமதிக்கு சார்வமும் சார்வமும் சுனதைக்கு ஜெயசேன பிறந்தார் ஜெயசேன சுபத்திரிக்கு சுரவண்ண பிறந்தார் சுரவண்ண மரியாதைக்கு பூமன் பிறந்தார் பூமன் சேனைக்கு நயூதன் பிறந்தார் நயூதன் சுதைக்கு குரோதன் பிறந்தார் குரோதன் கருதுவாய்க்கு தேவாய் பிறந்தார் தேவாய் பிரியாதிக்கு உருசேகன் பிறந்தார் உருசேகன் சோழதேவிக்கு மதிவான பிறந்தார் மதிவான சரஸ்வதிக்கு திட்டன் பிறந்தார் திட்டன் காலிந்திக்கு நீலன் பிறந்தார் நீலன் ரத்னமாலிக்கு துஷ்யந்த பிறந்தார் துஷ்யந்த சகுந்தலைக்கு பரதன் பிறந்தார் பரதன் சுனந்தைக்கு பௌமன் பிறந்தார் பௌமன் விசைக்கு சுகாத்திர பிறந்தார் சுகாத்திர சுவனுக்கு அஸ்தன் பிறந்தார் அஸ்தன் யசோதைக்கு நிகமன் பிறந்தார் நிகமன் அரசவனுக்கு சமூர்ண பிறந்தார் சமூர்ண தபதிக்கு குரு பிறந்தார் குருவுக்கு சுமலைக்கு பரிச்சித்து சந்திரமாவர பரிச்சித்துக்கும் அந்த சுனந்தைக்கும் பிரதிபன் பிறந்தார் பிரதிபனுக்கும் பிரதிபனுக்கு சித்திரவள்ளிக்கும் சந்திர மகாராஜா பிறந்தார் அந்த சந்திர மகாராஜா அதோ கங்காதேவி திருமணம் செய்து அதோ 886 வயது படுத்த என் பாட்டன் மூதாதியா விளங்கி வரக்கூடிய திருமணம் செய்து 34வது தலைமுறையாக காங்கேயம் சொல்லக்கூடிய பிதாமகனாக இருக்கக்கூடிய 886 இது 34 சந்தன பரம்பரை ஆமா பீஷ்மாச்சாரி பிறந்தார் அப்படி பீஷ்மாச்சாரி பிறந்தார் பார் அவரோ பீஷ்மத்தை தடுத்து விட்டார் புரியுதா அவர் தந்தைக்கு மறு திருமணம் செய்து வைத்தவர் அதான் மச்சகேந்தியை பார்த்து மறு திருமணம் செய்து வைத்தார் அப்படி மச்சகேந்தி திருமணம் செய்து அதாவது மச்சகேந்திக்கும் அதாவது பிரதிபலியிலும் சித்ராகவன் விசித்திர வீரன் 2 பேர் பிறந்தான் அதுல அந்த சித்ராகவன் இருக்கான் பார் இளம் வயதுல ஆகாயகேந்திரனால் மாண்டு விட்டான் அந்த விசித்திர வீரன் இருக்கான் பார் அவனோ காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னனுக்கு மாணிக்க வள்ளிக்கும் பிறந்த பெண் பிள்ளைகளை 3 அம்பாள் அம்பிகை அம்பாளிகை அந்த அம்பாளை தவிர்த்து விட்டு அந்த 2 பெண்ணை திருமணம் செய்தான் ஆமா 2 பெண்ணை திருமணம் செய்து அவனும் சில நாள் காலம் வாழ்ந்து அதோ ராஜசிம்மா என்று சொல்லக்கூடிய கொடியினால் நோயினால் தாக்கப்பட்டு அவனும் ஆண்டு விட்டான் ஒரு பிள்ளைகள்ல ஒண்ணு போறங்கள இல்ல அவனும் செத்துட்டான் இதோட சட்ட குழம்புல அத்து போச்சு வீட்பாச்சாரி கல்யாணம் பண்ண மாட்டாரு இதோட சண்டல பரவ அத்து போச்சு பரம்பரையே அத்து போய்விட்டு 2 பெண்ணுக்கும் அதாவது வாரிசு வர வழி கிடையாது பார்த்தது யார் எங்க பாட்டி அதான் மச்சிகேந்தி பரிமளகேந்தி என்று சொல்லலாம் அது ஏற்கனவே காலத்திலே சின்னஞ்சிறு வயதிலே ஆற்றிலே படுசல் படகு ஓட்டக்கூடிய அதோ இரவு நேரத்திலே படகு ஓட்டக்கூடிய நேரத்திலே அதோ பராசர் என்ற முனிவர் வந்தார் அந்த படகுல இருவர் போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதாவது 27 நட்சத்திரங்கள் ஒன்றாக சேரக்கூடிய நேரத்தில் இருவருமாக சேர்ந்து அதாவது ஒரு பிள்ளையை பெற்றார் அந்த பிள்ளை யார் தெரியுமா அவர்தான் இந்த மகாபாரத காவியத்தை இயற்றியவர் அவர்தான் வேதவியாசர் அதாவது பிறந்த உடனே பேசிய முதல் குழந்தை அவர்தான் வேதவியாசர் பெற்றெடுத்தார் அவர் வந்து இந்த அம்பாள் அம்பிகையை சேர முதலாக 2 கண்ணு தெரியாத என் பெரிய தந்தை
தெரியாது. அந்த அம்மா கூட்டோடனே ஒரே ஓட்டமா வருது. ஆமா. அம்மா என்ன கூட்டுன்னு கேட்டான். 2 பொண்ணு தாஜத்துல வீட்டுல இருக்கு. சந்திரகுலம் அத்து போச்சு. இந்த பெண்ணு சேர்ந்து அந்த குளத்தை விருத்தி வர வேண்டும். ஆமா. அப்படி என்று சொல்ல முதல்ல அம்பிகை சேர்ந்தான். திருநாட்டு பிறந்தாரு. திருநாட்டு மஞ்சள் போடுறான். ஆமா. மீண்டும் என் சிற்றண்டை விளங்கி வரக்கூடிய சின்ன பாட்டி சேர்ந்தவனே, அதாவது எங்க அப்பா இருக்கிறார் பாண்டு மன்னன், அவர் பிறந்தார். அம்மாளுக்கு சேர்ந்தாரு. பாண்டு மன்னன் அப்பம் போடுதான். ஆமா. யாருக்கு? அடுத்த கம்யூனிட்டிக்கு. அடுத்த கம்யூனிட்டிக்கு. யார் அடுத்த கம்யூனிட்டி? யார் அடுத்த கம்யூனிட்டி? ஐயா பாய்பல் சொல்லுங்க. அப்படி சொல்லுவாங்க. அப்படி பிறந்த உடனே அந்த பெரிய தந்தரி கேப்பார், அவருக்கு காந்தாரி திருமணம் செய்து அவங்களோ 100 பேர், நாங்களோ எங்க அப்பா பாண்டு மகாராஜர் குந்தமா தேவி மாத்ரா தேவிக்கு பிறந்தவங்களோ 5 ஆக மொத்தம் 105 பிள்ளை. முதல் குரு கிருபாச்சாரி, இரண்டாவது குரு துரோணாச்சாரி. அப்படி இருந்தாலும் என் நாட்டு பெருமை சற்று காது கொடுத்து கேள் தம்பி. எப்படி தெரியுமா? இல்லையாக அகஸ்டாபுரமோ 5 நாட்டை உட்கொண்டது. அது தலைநகரம் என்னன்னா அங்கம், அவந்தி, பலவரம், குருச்சேத்திரம் 5 நாட்டுல சேர்ந்த தலைநகரம் தில்லி அகஸ்டாபுரம். இதற்கு உட்பட்டது 56 தேசம். அது என்ன தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? அது என்ன தெரியுமா? அங்கம், அருணம், அவந்தி, ஆந்திரம், இலாடம், யவனம், ஒட்டியம், கரிசம், கலகம், கன்னடம், காசம், காஷ்மீரம், காந்தாரம், காம்போஜம், குருகம், கோசலம், கொங்கணம், கொல்லம், சூரசேனம், சோடியம், சோனகம், திராவிடம், துளுவம், தெங்கணம், நிடந்தம், நேபாளம், பாஞ்சாலம், பப்பரம், பல்லவம், பாண்டியம், புலிந்தம், கோடம், மகதம், மச்சம், மராட்டியம், மலவாளம், மங்கம், வங்காளம், விதர். தாய்நூறு செடுத்தாங்களே குச்சி மரம் வெளுந்த அகரம் தேவனூரு, முருகமாடு, நகமுட்டு, கோணமுட்டு, தச்சுமுட்டு, தலாமலம், பாவுட்டு, நடுமுட்டு, கொலகிரி, அப்புமுட்டு, பௌத்திரம், செல்லுங்குப்பம், வேளாந்தூர், கோலனூர், கருங்கல்பட்டு, கலாகுளம், கரிப்பூர், ஆவூர். யார் நாட்டு பெருமை கேட்டா அப்படி வாடா அப்படி நேராங்க எப்படி பிறந்தாலும் சரியா இந்த நாட்டு தகத்தோட பரிமாணம் செய்து வர நான் யாருடைய அம்சத்தால் பிறந்தேன். நான் பிறந்த ஒரு வைபவம் எப்படி தெரியுமா ரவி? எங்கோ நான் மட்டும் சொல்ல இந்த இருளில மகிழ்ந்து கூற, இந்த இருளில மகிழ்ந்து கூற, பங்குனி நிறைந்த திங்கள் அந்த ஆதவன் பயலு நாளில், பங்குனி வருவில் வாகை இந்த வீரஜீரனும் பிறந்தேன் வெற்றி, மர்க்குணன் என்னும் நாமம் ஒரு பகுதியாய் படுத்திட்டே. பங்குனி மாதம் 6ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் கன்னி ராசியில அது 32 அழகோடு அது என்ன தெரியுமா? முன்னில பின்னாடி முதுகிலே மச்சரை, பல்லிலே பரிசுவினை, பாதத்திலே செந்தாமரை, தோளிலே துளமாலை, தொப்பிலே அமிர்தகலசம், முழங்காலே முத்தமாணிக்கம், கரத்திலே காண்டிபம், நயன விழிப்பாடு,
மூஞ்சில மச்சராக ஆ. பள்ளியில பரிசுவேலை பரிசுவேலை. பார்த்து செந்தாமரை செந்தாமரை. தோளை தொடச்சு தொடச்சு மேலே மேலே. செப்புல அமர்ந்து கழிச்சு கருத்துல காண்டி போ காஞ்சிபோ. இப்படி 32 அழகப்பட்டவன் சரிங்க அப்படி இருந்தாலும் சரி டேய் ஏற்கனவே காலத்துல காலத்திலே. அதோ பாடசாலையில் ஏற்பட்ட குணகுருவாத்தான் அதோ எங்க பெரிய பாப்பில இருக்காப்பா பிரியன் முதல் விகரண கடை அவங்க ஒரு 100 பேர் நாங்க ஒரு 5 பேர் ஆமா. அவர்கள் செய்த சூழ்ச்சியினால் சூழ்ச்சினாலே. எங்க அதோ முன்னிட்டு மங்கலத்திலே பிராமண உருவத்திலே பிராமண உருவத்திலே இருந்தோம் இருக்கும்போது அந்த நேரத்தில் நாங்க போகின்ற வழியில வழியிலே. சும்மா சாரே சாரே சாரியா போறாங்க பிராமணர் போய் கொண்டே இருக்கோம் டேய், ஐயா பிராமணரே எங்க போறீங்க நீங்க எங்க போறீங்க அப்படி கேட்டீங்க அப்படி கேட்ட உடனே கேட்டது ஐயா அதோ பாஞ்சால தேசத்திலே பாஞ்சாலிக்கு இச்சா சுயவரம் அதுக்கு நாங்க சுயவரத்துக்கு போறோம் போறாங்க அப்படி தெரிவித்த உடனே உடனே அடடா பாஞ்சாலி நமக்கென்றே பிறந்த பாஞ்சாலி அவளுக்கு சுயவரமா இந்த சுயவரத்தில் எப்படியா கலந்து கொள்ள வேண்டும் நானும் எங்க அண்ணன் பீமாச்சி இருக்காபர் ஆமா. இருவர் பிராமண உருவத்தோட எங்க போறோம் பாஞ்சால தேசம் எப்படி இப்படி பாஞ்சால தேசம் சென்று வளையாத வெள்ள வளைச்சு நான் தான் வளையாத வெள்ள வளைச்சேன் 56 தேசத்து ராஜாக்கள் அமர்ந்திருந்தான் அந்த சபையிலே எல்லோரும் ஏஞ்சு அந்த வில்லை வளைச்சு பார்த்தா யாரோ வில்ல வந்து யாரோ வளைக்க முடியல மண்ணை கழுவி 56 தேசத்து ராஜாவும் மண்ணை கவிட்டான் அந்த நேரத்துல நானும் ஒரு பிராமண உருவத்துல இருந்து அந்த சபைக்கு அதிகாரி துஷ்டதும் அவனை பார்த்து கேட்டேன் ஐயா இந்த சபையில இருக்கக்கூடிய வில்லை ஒரு சத்திரி தான் வளைக்க வேண்டுமா வில்ல சத்திரா வளையலாமே ஏக்குடுதா வில்ல வளைக்கலாமா ஏக்குலத்தான வில்ல வளைக்க அப்படி கேட்ட உடனே அவர் என்ன தெரிவிக்கிறாரு சபை என்பது பொதுவு தடாகம் என்பது பொதுவு அத கோயில் என்பது பொதுவு சுயவரம் அத போல பொதுவு எவனுக்கு திறமைக்குதோ இந்த வில்ல வளைக்கல என் தங்க பாஞ்சாலி கரம் பிடிக்கும் ஆமா அப்படி வில்லை வளைத்து அந்த பாஞ்சாலி கரம்பிடிச்சு நேரா எங்க பெரிய தந்திருக்காப திராட்சை எடுத்து நாட்டை கேட்டோம் துரியோதனன் நாட்டை கொடுக்க மறுத்துட்டான் கீச்சை காட்டினான் திருச்சி இந்திர ஏற்படுத்தி இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 பேரும் புது மாப்பிள்ளையா இருக்கிறோம் நீ என்ன செய்தி ஐயா உங்க அண்ணன் பீமன் வரமுன்னு அண்ணன் இருந்தா தம்பி வந்து ஐயா தம்பியா வந்துட்டானா சிமாதானத்து போடுறா ஐயா வரமுன்னு எங்க அண்ணன் சிமாதானம் சுகமாக வந்துரு மங்கள கொண்டாட்டி மேய்ந்தது சமமாக வாழ்ந்துரு மிக்க பாக்கியக்காரே ஆகட்டும் என்ற தினத்துல அழைத்து செய்தி என்ன அண்ணன் தர்மரோடு உத்தரவு தனித்து செல்லக்கூடாது ஆகையினால் அழைத்து சரி அண்ணன் தர்மரை பார்க்க வேண்டும் சரிங்க அங்க போய் உட்கார்ந்து உட்காந்து சும்மா வேற என் அண்ணன் இருந்தால் உங்க தம்பி மகள் பீமன்
கமலக்கண்ணி அர்ஜுனன் நகல சகாதேவன் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு அப்போ வாங்கிக்கிறேன் கம்மி ஐயா ஏமல எல்லாம் வந்தாங்க இன்னொரு எல்லாம் வந்துட்டாங்க தம்பிமார்கள் நால்வரும் அப்படி சொல்லுங்க வந்துட்டாங்களா சமையல் சொல்லுங்க ஏய் எல்லாம் வந்தாங்க சொல்லி போய் டேய் எங்க வீட்டுக்கு முதல்ல வந்த மருமக அவங்கதான் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது சரி வந்துட்டாளா அரியர் வர சொல்லு ஐயா ஏதோ கும்பிட்டு ஆயிட்டு சொல்லுங்க டேய் கும்பல ஆவுச்சுனா பண்ணிடுறாங்க வரதுல போ ஓ அண்ணா தம்பி சரி இந்த அர்ஜுனன் மகராசன வந்துரு ஏங்க மாமா மகராசா வரணுமா சாடு வள ரெண்டு அடி அண்ணா ஐயா அங்க போய் பேசுங்க மதுரை ஈகிட்டு விடு கெட்டியாதே வரோம் எப்ப பார்த்தாலும் தம்பிமார்களே அட வந்து அண்ணா மகராசனாக ஆகட்டும் அரே பாஞ்சாலங்க அதற்கு பார்த்து ஆகட்டும் உட்காருங்க எட்டு போடா பட்டுங்க அஞ்சாலி கணபதி அந்த தம்பிமார்கள் நாளோடு வந்திருக்கின்றார் பார்த்து படிக்கலாம் ஆகட்டும் மன்னவா கண்ணே பாஞ்சாலி வணக்கம் சாமி சுகமாக வாழ்ந்திரு நீங்கள் அதிகமா இந்த அடியாளோ போற்றினீரே ரவி ஆத்தியாவுடைய பெருமை அதிக பலமா அதிக பலம் படைத்த மன்னன் 16 யானை பலம் 16 சிங்க பலம் அவரு பேசிக்கிறாரு ஏன் அவர் அந்த பக்கத்துல ஏ ரவி ஓ ஏண்டா அந்த வளையாத வில்ல வளைச்சவன் நானு இவன் என்ன கத்த காட்டின மாதிரி என் பெருமை பத்தி பேசாம அவன் பெருமை பத்தி பேசுற எனக்கு கோவம் வருமா வராதா உனக்கு வருந்தாங்க உங்களுடைய பெருமையை நான் விட்டு கொடுப்பேனா நீங்கள் வளையாதே இருவருடைய பாதத்திற்கும் பாஞ்சாலி திரௌபதி ஜானி அணில் கோடி வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் தூக்குடா நீ என்ன இப்படி குஞ்சு பாருடா மாட்டு கொடுப்பா கண்ணே பாஞ்சாலி கணபதி நீ மன்னன் பாஞ்சாலி வானத்தை பணிந்த பண்ணினா சுபசாமமாக வாழ்ந்திரு பாஞ்சாலி சுகச்சேமா உங்க சத்தம் எவ்வளவு பாக்கியம் உங்க வீட்டுக்காரர் திரும்பி பார்த்தாதான் வர போயா எங்கதான் போறேன்னு தெரிய மாட்டேங்குது நானும் எதிர்வழக்கம் செய்கிறேன் எங்க வீட்டுக்கு முதல் ஒருத்தங்க இல்லையா எதிர்வழக்கம் செய்கிறேன் ஓ நான் ஒண்ணு பண்ணல வந்தது புள்ளி பேத்து எடுத்து திறமடா சத்தியமா என்ன நினைச்சீங்க நீங்க எல்லாம் ஆடுறாங்க எச்சி போட்டு சோத்துல கையை வைப்பு நினைச்சுக்காதீங்க நான் என்ன ஆள் அண்ணா உங்களை இன்று அதிசீக்கிரமாக இந்திரபிரதத்துக்கு வர வைத்த காரணம் என்ன காரணம் அரசாங்கத்திற்கு வரவழைத்த காரணம் என்ன காரணம் தெரியுமா? எந்த சோத்தை அள்ளி போடலான்னு பாக்குறீங்க போடா என்ன நானும் பாஞ்சாலியும்
பாஞ்சாலியும் நானும் சிம்மாலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது திருலோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். சரி, வந்த உடனே அவருக்கு ஆசனத்தை கொடுத்து இருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றோம். பெற்று 3 லோகத்தை சுற்றி வரக்கூடிய தேவதந்தி இன்றைய தினத்தில் எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படி கேட்ட உடனே அப்போ பெருத்த இடி விழுந்ததை போல் ஒரு தகவலை தெரிவித்தார். எப்படி என்றால் 3 லோகத்தை சுற்றி வரக்கூடியது பழக்கம். நேற்றைய தினத்திலே யமலோகம் சென்றிருந்தேன் அப்படி என்று கேட்ட உடனே யதார்த்தமாக நான் என்ன தெரிவித்தேன், எங்கள் தந்தை இருந்து வெகு காலமாகிவிட்டது, அவரை பார்த்தீரா, அவர் எப்படி இருக்கின்றார், சொர்க்கம் சேர்ந்து விட்டாரா, நற்கதி அடைந்து விட்டாரா அப்படி என்று கேட்ட உடனே அவர் என்ன தெரிவித்தார், உங்கள் தந்தை இறந்து இது நாள் வரையில் சொர்க்கம் என்பது சேரவே கிடையாது, சேர கிடையாது, நரக வேதனை பற்றிக் கொண்டு பப்பா பட்சியாக தலைக்கீழாக அப்பா 5 ராஜாக்கள் இந்த பூமியில் பிறந்தோம் தந்தை சொர்க்கம் சேராமல் வவ்வால் பச்சியாக தலைவராக தோணுது. நம் தந்தைக்கு பேர்பட்ட கெதி வந்து விட்டது அண்ணா. நாம் என்ன பாவத்தை செய்தோம் அப்படி என்று அழுது புலம்பி, ஐயா இதற்கு ஏதேனும் உபாயம் இருக்கிறதா? அவங்க கொடுக்குற பட்டதாயே தெரியும். உங்க அண்ணன் உங்க அப்பா நடக்கிறது நீங்க அழுவுறீங்க. அப்படி என்று சொல்லு. அப்படி என்று கேட்ட உடனே இதற்கு ஏதாவது உபாயம் இருக்கா செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்ட உடனே உங்கள் தந்தை என்னிடத்தில் ஒரு வாக்கு தெரிவித்தார். எனக்காக பூலோகம் சென்று இந்திரபிரஸ்த மாளிகையில் 5 ராஜாக்கள் இருக்கின்றார், தர்மநந்தனிடத்திலே தெரிவித்து எனக்காக ஒரு ராஜசூயாகத்தை செய்து முடித்தால் நான் சொர்க்கம் சேருவேன் அப்படி என்று தெரிவித்தாரா. ஆனால் அந்த ராஜசூயாகத்தை எப்படி செய்வது என்று நாரதத்திலே கேட்டேன். எனக்கும் ஒன்று தெரியாது. உங்கள் தம்பிமாரை அழைத்து உங்களுக்கு இஷ்ட குல தெய்வமாகிய கோபால கண்ணனை அழைத்தால் அவர் வருவார். அப்படியே மாமாவை சாத்துறீங்க. அதனால் நேரா பாஞ்சாலி இப்போ நாம் இங்கிருந்து அவரை துதி செய்யக்கூடாது, நேரா துவாரகை புறப்படலாம். அங்க சென்று அவரிடத்தில் இந்த குறையை சொன்னதால் ராஜசூயாகத்தை முடித்து கொடுப்பார். அதனால் துவாரகை புறப்படலாம். அனைவரும் பகவான் தேடுவாரே இத மாலா கண்ணு மாலா கண்டு